அதுக்கப்புறம் என்எஸ்எஸ்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேற லெவல். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்எஸ்எஸ் ஜாயின் பண்ணல, வேற ஏதோ ஒரு கிளப் ஜாயின் பண்ணேன். 3 வருஷம் தான் ஆச்சு. காலேஜ் இப்ப காலேஜ் லீவ்ல இருக்க மாதிரிதான். ஆனா எனக்கு மறந்து போச்சு, இருக்கிற அடையாளமே தெரியாது அந்த மாதிரி ஒரு கிளப். ஓகேவா, அதுல நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்எஸ்எஸ் ஜாயின் பண்ணாங்க. அதனால நான் வந்து என்எஸ்எஸ்க்கு ஷிஃப்ட் ஆனேன். ஸோ என்எஸ்எஸ் போனதுக்கு அப்புறம் வந்து அங்கேயுமே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சு. வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு அப்போ, அதாவது காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னுட்டு. ஸோ எம்சிசி போனதுக்கு அப்புறம் ஃபிளாஷ் மாப்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கல்ச்சர் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஆனா அப்போலாம் எதுக்கு எடுத்தாலும் ஃபிளாஷ் மாப், எங்க பார்த்தாலும் ஃபிளாஷ் மாப் அப்படின்னு கேன்டீன் பக்கத்துல நடக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப தயங்கினேன். லைக் ஃபிளாஷ் மாப்க்கு நேம் கொடுக்கறதுக்கு வந்து நான் அவ்வளோ தயங்கினேன். பட் அந்த கல்ச்சர் வந்து எப்படி சொல்ற, அது வந்து ஒரு சூப்பரான ஒரு கல்ச்சர் ஆக்சுவலா. ஏன்னா வந்து டான்ஸே ஆட தெரியலன்றனாலும் ஆட தெரியாதவங்க கூட அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு ஜாலியா ஃபன்னா, ஓகேவா. அது எதுக்காக ஃபிளாஷ் மாப் நடக்கும்னா, ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்றதுக்கு முந்தின நாள் வந்து ஃபிளாஷ் மாப்னு டான்ஸ் ஆடி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சர்விட்டியம், என்எஸ்எஸ் சர்விட்டியம்னு ஒரு நடக்குது அப்படின்றதுக்காக வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி அத ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருமே இருப்பாங்க, ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் அப்போ வந்து நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் சாரும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருமே சரி, அவங்க எல்லாம் வந்து எனக்கு டான்ஸ்லாம் வேணாம் நான் போல அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு ட்ரை. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு என்ன நினைச்சிட்டு போனேன், எனக்கு வந்து எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணேன், என்னுடைய சர்க்கிள் விட்டு நான் வெளியில வரணும், என்னோட ஷெல்ல விட்டு நான் வெளில வரணும் அப்படின்னு நினைச்சதுனால ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். ஃபிளாஷ் மாப்க்கு நேம் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 நாள் என்னால போக முடியல. லைக் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு நாள் நான் வந்துட்டு என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அப்புறம் 3rd டே 4th டே ப்ராக்டிஸ்க்கு தான் போனேன்னு நினைக்கிறேன். ஓகே, 4th டே போயிட்டு அங்க வந்து நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஸோ அங்க போய் நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அங்க போய் நான் அவங்க கூட இன்வால்வ் ஆனேன். அது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருந்தது. ஃபிளாஷ் மாப் வந்து நிறைய என்னோட பக்கத்து செக்ஷன் பீப்புள் கிட்டயும் பேச முடிஞ்சது, சீனியர்ஸ் கிட்டயும் பேச முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு வந்து ஃபிளாஷ் மாப் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எதனால எம்சிசி சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ரீசன் சொல்லவே இல்லை. ஸோ எம்சிசி சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து ஃபர்ஸ்ட் திங் டாப் காலேஜ், ஆப்வியஸ்லி அதுதான் எல்லாரும் நினைச்சுப்போம். ஸோ டாப் காலேஜ் அந்த மாதிரி தான் நானும் சூஸ் பண்ணி போனேன். செகண்ட் திங் வந்துட்டு எங்க வீட்டுல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ஈஸி. லைக் இங்க இருந்து ட்ரெயின் ஏறினா அங்க இறங்குவேன், அங்க இருந்து ட்ரெயின் ஏறினா இங்க இறங்குவேன், அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அலைச்சல் கம்மியா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் வந்துட்டு எம்சிசி சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மேஜர் திங் வந்து எனக்கு ட்ரெஸ் கோட். லைக் ட்ரெஸ் கோடே கிடையாது எம்சிசில. அதனால எனக்கு ரொம்ப 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 லைக் அது வந்து ஒரு பெரிய பாயிண்டா, அது வந்து ஒரு மேஜர் பிளஸ் எனக்கு. நான் வந்து ட்ரெஸ் கோட் வந்து நான் டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ் ட்ரை பண்ணணும். அண்ட் வந்துட்டு எனக்கு நான் சொன்னா நீங்க சிரிப்பீங்க, எனக்கு டக்கின் பண்றதுன்றதே ஒரு பெரிய ட்ரீமா இருந்தது. நிஜமா டக்கின் பண்ணிட்டு போவோம்ல, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது வந்து நான் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணேன். லைக் என்னடா டக்கின்லாம் எப்படா பண்ணிட்டு, நார்மலா நான் இருந்திருந்தா டக்கின் பண்ணிட்டு போறதெல்லாம் வந்து நான் பண்ணியே இருந்திருக்க மாட்டேன். எம்சிசி சேரலன்னா கண்டிப்பா நிறைய விஷயம் வந்து நான் நடக்காமலே போயிருந்திருக்கோம். லைக் ட்ரெஸ்ஸிங் சைடு வழியா சொல்றேன். ஸோ எங்க வீட்லயும் ஸ்ட்ரிக்ட் தான். ஆப்வியஸ்லி இந்தியன் பேரண்ட்ஸ்னா எப்படி ட்ரெஸ் கோட்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும், அது பண்ணணும். டீசெண்டா இப்பவுமே நான் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் விட மாட்டாங்கல்ல. ஸோ எம்சிசின்ற ஒரு காரணத்தினால, ட்ரெஸ் கோட் அங்க இல்லைன்றது காரணத்தினால எங்க வீட்டுல வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கோ, கிராப் டாப் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் வந்து பென்சில் ஜீன் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ என்ன மாதிரி வேணாமோ ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் அங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பெருசா தெரியல. ஸோ அந்த மாதிரி நாங்க போயாச்சு, ஓகேவா. ஸோ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட் பண்ணேங்க. லைக் எங்க வீட்டுல ஹேர் கட்
பண்ணவே கூடாதுன்னு இருந்தாங்க. ஆனா நான் என்சிசி போறேன், அங்க பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் ஹேர் கட் பண்ணேன். ஃபிளாஷ் மாப் முடிஞ்சுது. ஃபிளாஷ் மாப் முடிஞ்சு நாங்க டான்ஸ் ஆடினோம். அண்ட் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து அந்த ஃபிளாஷ் மாப் வந்து எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்தேன். எல்லோ நல்லா அடிக்கிற எல்லோ, ஓகேவா, எல்லோ போட்டு டக்கின் பண்ணி போயிருந்தேன். அதை வந்து நான் சொல்லணும்ல, ஸோ டக்கின் பண்ணி போயிருந்தேன். அப்ப வந்து சொன்னாங்க, குட் ட்ரெஸ் சாய்ஸ் செலெக்ஷன் நீ பண்ணிருக்க. பிகாஸ் நீ அது வந்து கும்பலா ஆடுவோம்ல, டாப் ஆங்கிள் இருந்து எனக்கு அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது. சோ வந்து அதுவும் சொன்னதுனால அதுவும் எனக்கு செம்ம ஜாலியா ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ட்ரெஸ், அதை புது ட்ரெஸ், அன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கி புது ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் வாங்கி போட்டாச்சு. அதுவுமே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இஃப் அட் ஆல் யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஃபிளாஷ் மாப்னு ஒன்று நடந்ததுன்னா கண்ணை மூடிட்டு பேர் கொடுங்க. பிகாஸ் டான்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் அங்க பேர் கொடுக்க போறாங்கன்னு இல்லை, இல்லாதவங்களும் தெரியாதவங்களும் வந்து பேர் கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது, நீ டான்ஸ் ஆடுவியா, ஸ்கூல்ல எல்லாம் டான்ஸே ஆட மாட்டியே, இங்க வந்து என்ன டான்ஸா ஆடுற அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னுடைய காலேஜ்ல நடந்தது. அப்புறம் நான் என்ன சொல்லணும்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வேற காலேஜ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் அவங்களா கூட சொல்லியிருக்காங்க, எங்க காலேஜ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படி அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நான் நினைப்பேன், பரவாயில்ல, நான் எஸ்எஃப் லைக் நான் என்ன ஓகே, நான் இது ஒன்று சொல்லல. என்னன்னா எனக்கு வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, இங்க எம்சிசில எஸ்எஃப்எஸ் கிடைக்கிறது, இன்னொரு காலேஜ்ல வந்துட்டு எனக்கு எய்டட் கிடைச்சிச்சு. ஸோ எய்டட் மணி ஃபேக்டர் நினைச்சு நான் எய்டட் போலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எங்க வீட்டுல வந்து இல்ல உனக்கு எம்சிசியே ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்பாடா நான் வந்துட்டு எம்சிசி ஜாயின் பண்ண, நல்லதுதான், எஸ்எஃப்எஸ் நினைச்சுக்கிட்டு நான் வேற எதுவும் காலேஜ் போல அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், இஃப் அட் ஆல் உங்களுக்கு எய்டட் கிடைச்சு இல்ல எம்சிசில எஸ்எஃப்எஸ் கிடைச்சாலுமே யூ கேன் ஆக்சுவலி ஜாயின். அதாவது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா. ஸோ நீங்க எப்படி ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்றதுலதான் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்ததுல எனக்கு வந்துட்டு எம்சிசி தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும், ஓகேவா. ஸோ லீனியன்ட்டாவும் இருப்பாங்கன்றதுனால எனக்கு எம்சிசி ரொம்ப பிடிக்கும். அதேதான் நான் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, என் சீனியர்ஸ்க்கு மேபி மச் மோர் லீனியன்ட்டா இருந்திருக்கலாம், எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பேஸா இருந்திருக்கலாம். இப்போ வர ஜூனியர்ஸ்க்கு மேபி இன்னும் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கலாம், இல்லாட்டி லீனியன்ட்டா இருந்திருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான், ஒரு சீசன் மாற விஷயமா மாறிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இப்பயும் மேபி மாறி இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் யூ ஆர் கோயிங் டு மேக் அ குட் சாய்ஸ் இஃப் யூ ஜாயின் எம்சிசின்றதுல ஐ எம் வெரி மச் ஸ்ட்ராங் அபவுட் இட். ஹாலிடேனா இப்போ ஹாஸ்டல்ல வந்துட்டு எம்சிசில ஹால்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த ஹால்ல இருக்க பசங்க எல்லாம் வந்து ஹாலிடேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஹாலிடேஸ் போய் பார்த்தேன். அங்கெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அங்க கல்ச்சர்ஸ், அங்கெல்லாம் வந்து சில ரூல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஹாலிடேஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹாலிடேஸ் போனேன். And then inter-college events வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் winning or losing is secondary, again I'm saying. So inter-college eventலாம் போய் பார்த்தேன், பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்க வந்துட்டு நிறைய லேர்னிங், லைக் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எத்திராஜ் அந்த மாதிரி காலேஜ்லாம் போயிருந்தேன். அண்ட் அதுல ஹைலைட்டடா சொல்லணும்னா, நான் ஒரு 2-3 காலேஜ் போயிருந்தேன்ல, ஹைலைட்டடா சொல்லணும்னா ஒரு தடவை வந்துட்டு நாங்க வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து டிபேட் காம்படிஷன்ல போய் லாயலா காலேஜ்ல வந்து we won first prize. எங்களால நம்பவே முடியல. அது வந்து எங்களோட பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சதுன்னொடனே செம்ம குஷி, ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. அண்ட் அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்ற போது இப்பவுமே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியான ஃபீல் வருது. நெக்ஸ்ட் என்னுடைய பர்த்டே. எஸ், என்னுடைய பர்த்டே வந்து காலேஜ் ஆரம்பிச்ச 1 month ஆர் லெஸ் தென் 1 month வந்துட்டு
என்னுடைய பர்த்டே வந்துச்சு. ஓகேவா? ஸோ September 7 அன்னைக்கு என் பர்த்டே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஐடியாவே இல்லாம போனேன். ஸோ நாங்க வந்து பெருசா பர்த்டே செம்மையா செலிப்ரேட் பண்றோம் அப்படிப்பட்ட பர்சன்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு வந்து நார்மலா கேக் கட்டிங்லாம் நடக்கும், சில கேக் கட்டிங் நடக்காது, ஜென்ரலா இருக்கணும். அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்டன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. லைக் யோசிச்சு பாருங்க, அப்போதான் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிள் ஆற டைம்ல. அண்ட் நான் வந்து அவ்வளோவாலாம் மிங்கிள் ஆகல. டு பி வெரி ஃப்ராங்க், நான் வந்து ரொம்ப பவுண்டரி வச்சு ரொம்ப அட்டாச் ஆகிற பர்சன் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் பவுண்டரி வச்சு நான் ஃபன்னா இருக்கணும் நினைப்பேன். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லா ஹாப்பியா இருக்கணும், நான் வந்து என்டர்டெயின் பண்ணணும், நான் வந்துட்டு அவங்கள யூனோ நல்லா என் சரௌண்டிங்ஸை வந்துட்டு நான் பெட்டரா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனா. ஸோ எனக்கு வந்து அவங்க வந்து கேக் வாங்கிட்டு வந்து வெட்டினாங்க. ஸோ அது வந்து என்னால நிஜமாவே மறக்கவே முடியாது. ஐ வாஸ் ரியலி இன் cloud 9ன்ற மாதிரிதான். லைக் ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா, எங்களோட சில கிளாஸ் பீப்புள்லாம் வந்து கேன்டீன்ல தான் வச்சு கேக் வெட்டாங்களா. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் எங்க கிளாஸ்க்குள்ளேயே நாங்க வந்து அப்பதான் பேச ஆரம்பிச்சோம். என்னோட பர்த்டே வந்து ஒரு கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ வந்து எங்களோட அதர் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து நாங்க அப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல பேச ஆரம்பிச்சோம். அதான் இந்த பர்த்டே வந்து கேக் கட் பண்ணி நாங்க எல்லாருக்கும் ஊட்டி ரொம்ப ஹாப்பியா ஒரு பர்த்டேவா அது இருந்தது. அதுக்கப்புறம் எங்க காலேஜோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்னா அது டீப் உட்ஸ் தான். ஹோல் காலேஜுமே 3 நாளைக்கு ஒரு திருவிழா நடந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ என்னன்னா எங்களுக்கு கான்சர்ட், அப்பதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எவர் கான்சர்ட் இன் மை லைஃபே. இல்ல ஐஐடில நான் வந்து ஒரு கான்சர்ட் போயிருந்திருக்கேன். ஸோ என் லைஃப்லயே செகண்ட் கான்சர்ட் வந்து நான் டீப் உட்ஸ்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகேங்களா? அந்த எம்சிசி ஃபுல்லாவே எங்க பார்த்தாலும் டான்ஸ் ஆடுவாங்க, எங்க இருந்தாலும். லைக் நம்ம வந்து மைண்டே பண்ண தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீக்ட் அவுட்டா இருக்கும். லைக் ஹோல் காலேஜுமே செம்ம ஜாலியா இருக்கும். வெளி காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் உள்ள இருக்க மற்ற டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 3 நாள்ன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஜாலியான ஒரு 3 நாட்கள்னு வச்சுக்கோங்க. இதை பத்தியும் நினைக்க தேவையில்ல. காலையில காலேஜ் வருவோம், டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், அதை பார்ப்போம். சிங்கிங் ப்ரோக்ராம் இருக்கும், அதை பார்ப்போம். டிபேட், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். காலேஜ் ஃபுல்லா சுத்துவோம். அண்ட் தென் நாங்க வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து பக்கத்துல ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி போவோம். ஸோ அதெல்லாமே நடக்கும். ஓகேவா? லெக்சர் அந்த மாதிரிலாம் நடக்கும்ல. ஸோ அப்போலாம் வந்து நான் வந்து போய் அப்போலாம் ஸ்டார்ட் பண்ணேன். வெல்கம் அட்ரஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் படிக்கிறது, அதெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஏறி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் அதுலயும் டிட்டர்மைண்டா இருந்தேன். ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா போய் பண்ணணும். ஸ்பீச் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுலயுமே நான் ரொம்ப டிட்டர்மைண்டா இருந்தேன்ல. ஸோ அதையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். என்னுடைய காலேஜ்ல நான் எம்சி பண்றதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து ஆனா அது பயம் இருந்தது. ஸோ நான் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னோட பயத்தை வந்து ரொம்ப 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 உடைச்சிருக்கேன் அப்படின்றதுல வந்து நான் இப்போ இந்த டைம் லைன்ல யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. ட்ரெயின் ஜேர்னி, லைக் சின்ன வயசுல இருந்தே பஸ் ஆகட்டும் ட்ரெயின் ஆகட்டும் கண்டிப்பா என் கூட யாராச்சும் வருவாங்க, ஒரு கூட தான் வருவேன். எந்த பிளேஸ் போனாலும் அப்படிதான். பட் ஃபர்ஸ்ட் எவர் டைம் என் வாழ்க்கையிலேயே என்னை வந்துட்டு ட்ரெயின்ல தனியா அனுப்பிச்சாங்க. அதுதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கறது, இன்னும் கொஞ்சம் ஒரு போல்ட்னஸ் கொடுக்கறது ட்ரெயின்ல போயிட்டு வந்ததுதான். ஸோ அது வந்து ஒரு நாள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மழை டைம்ல ஆகட்டும், மழை டைம்ல எம்சிசியும் சரி, நான் ட்ரெயின்ல போயிட்டு வந்ததும் சரி, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ட்ரெயின் ஜேர்னியுமே வந்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் போனேன். லைக் சில பாயிண்ட் ஆஃப் டைம்ல நல்லா ரசிச்சுட்டு போவேன், சில பாயிண்ட் ஆஃப் டைம்ல ட்ரெயின்ல நடக்கிறதெல்லாம் கவனிப்பேன், அதெல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் லாஸ்ட்லி ஃபேர்வெல் 2022 நடந்தது.
ஸோ ஃபேர்வெல்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து அப்போ எப்படி இருந்ததுன்னா, ஸ்கூல் ஃபேர்வெல் முடிச்சுட்டு நாங்க வந்தோம்ல. ஸோ இந்த ஃபேர்வெல்ல வந்து நாங்க ஃபுல்லா அந்த ஈவெண்ட்ஸை ரசிச்சது, அந்த ஈவெண்ட்ல என்னென்ன நடந்தது அதெல்லாம் கவனிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து நிறைய போட்டோஸ் எடுப்போம், பயங்கரமா போட்டோஸ் எடுத்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நாங்க வந்து எல்லாருமே கனெக்ட் ஆகணும்ன்றதுல வந்து கொஞ்சம் நாங்க எஃபர்ட் போட்டோம், எல்லாருமே எஃபர்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஐயோ திருகாணி கீழே விழுந்துருச்சு, கடைச்சிடுச்சு. ஓகே, ஸோ அதுதான் ஃபேர்வெல்ல வந்து நாங்க நிறைய போட்டோஸ் எடுத்தோம். அப்ப வந்து எங்களுக்கு ஃபேர்வெல்லோட அந்த கஷ்டம் அதெல்லாம் எங்களுக்கு ஆக்சுவலா புரியவே இல்லை. ஸோ நாங்க பாட்டுன்னு ஜாலியா இருந்தோம். நாங்க பாட்டுன்னு பிரியாணி போடுவாங்க ஃபேர்வெல் அன்னைக்கு, அந்த பிரியாணியை சாப்பிட்டோம். ஸோ அப்படியே போயிடுச்சு, டைம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதெல்லாம் வந்துட்டு அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு ஹைலைட். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க காலேஜ் எம்சிசி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லஸ்ட் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க, கிவ் யுவர் பெஸ்ட். எல்லாத்தையுமே வந்து ட்ரை அவுட் பண்ணுங்க, நிறைய விஷயம் கத்துக்கலாம். எம்சிசில நிறைய கத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் எப்படிலாம் எந்தெந்த வேல வந்து நீங்க பெனிஃபிட் ஆயிக்கலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஜேர்னி. என்னுடைய செகண்ட் இயர் எப்படி இருந்துச்சு, தேர்ட் இயர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இன்ட்ரெஸ்டிங். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்க ட்ரை பண்ணி இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வருஷம் பொறுத்து பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த வீடியோ எப்பவுமே ஸ்பெஷல் தான். எம்சிசியே எனக்கு ஸ்பெஷல். ஸோ எம்சிசி பத்தி பேசுற வீடியோ கண்டிப்பா எனக்கு ஸ்பெஷல் தான். That's about it. So make sure to subscribe to my YouTube channel and like my video. Comment if at all you have anything to say to me. Yeah. Bye.